மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும், இவ்வளவு கலைகளை நமக்கு அற்புதமாக செய்து காட்டி பயிடுகிற பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்ற பாடல் வருகிறதைப் போல என்ன கலை இல்லை என்ற பள்ளியில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு ஏதோ நான் மேடையில் பேச வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டாம். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் மைண்ட் இருக்கும். இது எதில் குறை கண்டுபிடிக்கலாம், ஆனால் இதில் நாங்கள் தோல்வி அடைந்திருக்கிறோம். எல்லாமே வெற்றி அடையக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எதிலாவது காஸ்டியூம்ஸ்ல குறை வைப்பீங்கன்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை. எல்லாத்தையும் 100% அற்புதமாக செய்திருக்கக்கூடிய இந்த பள்ளியுடைய நிர்வாகத்திற்கு ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னை போன்ற ஒரு அமைச்சராக இருக்கிறதுதான் என்னுடைய நண்பர் எஸ்பி சிவகுமார் அவர்கள் கல்வி அமைச்சராக இருக்கிறார். என்னென்ன திட்டங்கள் போடுகிறோம், குறிப்பாக மதிய உணவு என்று சொல்லுகிற போது அதை அரசு உதவி பெறுகிற பள்ளிகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று முதலாக 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை நாங்கள் கொண்டு வந்தோம். இப்பொழுதும் கூட முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய ரங்கசாமி அவர்கள் லேப்டாப் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை செய்த போது நாங்கள் சொன்னோம், அதுவும் நம் பிள்ளைகள் தான், அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அரசு பள்ளிகளை கொடுக்கிற சலுகையை நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் அவரும் மாணவர்களுக்கு அக்கறை கொண்டு வருகிற காரணத்தால் ஏற்றுக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாபு தலைமுறையாகக்கூடிய திட்டம் பல மாநிலங்கள் அதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே திட்டம் இப்ப புதுச்சேரியில் அறிவிக்கிற போது அரசு பள்ளி என்ற நிலை மாற்றி அனைத்து பள்ளிகளும் என்று சொல்லக்கூடிய ஒரு குரலை நாங்கள் நாளை சட்டமன்றத்தில் எழுப்ப இருக்கிறோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.